காமெடி காமெடி காமெடி. இந்த பாகிஸ்தான்காரனுங்க என்ன சொன்னானுங்க மேட்ச்சுக்கு முன்னாடி, நாங்கள் வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ரெண்டு ரிவெஞ்ச் எடுப்போம், ஃபைனல்ஸில் இந்தியாவோட விட்டு யார் அந்த மேட்ச்சில் யார் பெருசுங்கிறத காமிக்கணும்னு வந்தானுங்க. சரி, செயல்படுத்தி காட்டுவானுங்கன்னு நானும் நினச்சி மேட்ச்சை ஓப்பன் பண்ணி பார்த்தா 117க்கு 1. ஐயா, ஈஸியாக 180 200 அடிச்சிருவாங்க. தென் இது நம்மளுக்கு ஒரு சேலஞ்சாக இருக்க போகுதுன்னு நினச்சேன். பேட்டிங் டெப்த் எல்லாமே இருந்துச்சு, பட் சேலஞ்சாக இருக்க போகுதுன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் அவனுக்கு புத்தியை காமிச்சானுங்க பாரு. என்ன எதிர்பார்க்க முடியும் அவங்ககிட்ட இருந்து? ஐபிஎல்லேருந்து அன்சோல்ட் ஆகிற பிளேயர்ஸ் எல்லாம் பிஎஸ்எல் வருவானுங்க, ஒரு ஹைவே பிச்சா ப்ரிப்பேர் பண்ணுவானுங்க, அன்சோல்டான போலர்ஸ்லாம் வந்து போடுவானுங்க. அவனுங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பேசும் இருக்காது. பேட்டர்ஸ் வந்து அங்கே ஆடி பார்த்தீங்கன்னா ஒரு 250 280 எல்லா மேட்சும் அடிப்பானுங்க 20 ஓவரில். அடிச்சுட்டு அங்கே ரன் அடிக்கிறவனா இல்லை அங்கே விக்கெட் எடுக்கிறவனா வந்துட்டு பிஎஸ்ஆர் டேலண்ட்டுன்னு தூக்கிட்டு வருவானுங்க. அங்கேருந்து பொறுக்கி போடுவானுங்க. இவனுங்க வந்துட்டு நம்ம இந்த ஐபிஎல் பக்கம் குறை சொல்கிறது எல்லாமே ஒன்று ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆ என் ஸ்கூல் டீமுக்கு கூட ஒரு பெரிய மூளை இருக்கும். 117க்கு 1, சரி ஒரு 180 பார்க்கலாம், நம்ம தட்டி ஆடினா கூட வரும், 10 ஓவராச்சு இருந்துச்சு, ஆ, ஒரு 200 ரன்னுக்கு எக்ஸ்ட்ரா பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு புத்தி என் ஸ்கூல் டீமுக்கு கூட இருக்கும். அவனுங்களுக்கு கூட இந்த அளவுக்கு மூளை இருக்கும். சரி, கொஞ்ச நேரம் நின்று ஆடலாம், விக்கெட் அதிகமாக கிளஸ்டராக விட்டுட்டே இருக்கும்னு விட்டானுங்க. வந்த எல்லா பாலும் குல்தீப் யாதவ் போடுறாப்புல, ஐயோ ராங் ஒன்னா கூகுளியா தெரியலையே. அடுத்து அக்ஷர் பட்டேல் போடுறாப்புல, ஐயோ நேராக வருதா ஸ்லோவாக வருதா பால் தெரியலையே. வருண் சக்கரவர்த்தி, ஏன்னா மிஸ்ட்ரி ஸ்பின்னா, எனக்கு ஆட தெரியாது, அதெல்லாம் பிஎஸ்எல் பவுலர்ஸ் கிட்ட இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து சுத்துன்னு சுத்துறானுங்க. 147க்கு ஆல் அவுட் ஆறானுங்க. இதில் ஹாரிஸ் ரஃப் வந்தான் போன மேட்ச். வந்துட்டு அபிஷேக் சர்மா நல்லா பால் சுற்றி ஹாரிஸ் ரஃப் எந்த அளவுக்கு ட்ராமடைஸ் பண்ண முடியுமோ பண்ணிட்டான். பண்ணதும் ஹாரிஸ் ரஃப் வந்து அபிஷேக் சர்மா கிட்ட காக் 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 பண்ணிட்டு இருந்தாப்புல நம்ம பால். சரி, காட்டின அக்ரஷனுக்கு இந்த மேட்ச்சு வித் பேட்டோ இல்லை வித் பால் ஏதாச்சும் பண்ணுவான்னு பார்த்தா அதுவும் பண்ணலை. இந்த ஓமானு இல்லை பங்களாதேஷ் இந்த மாதிரி டீம் ஃபைனலுக்கு வந்திருந்தா நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருவேன். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு இவ்வளோ கேவலமான ஒரு மின்னோசம் இருக்க மாட்டாங்க.